Dear students, last videos we have seen the Indian cattle leech, its habit, habitat and external morphology, locomotion of the leech and digestive system of the leech. In this video we are going to see the respiratory system of leech. Respiration takes place through the skin in leech, dense network of tiny blood vessels called capillaries containing the hemocoelic fluid extend in between the cells of the epidermis. The exchange of the respiratory gases takes place by diffusion. Oxygen dissolved in water diffuses through the skin into hemocoelic fluid, while the carbon dioxide diffuses out. The skin is kept moist and slimy due to the secretion of mucus, which also prevents it from drying. இந்த வீடியோவில் நம்ம லீச் அட்டையினுடைய சுவாச மண்டலத்தை பற்றி பார்க்குறோம். சுவாச மண்டலம் அட்டையின் தோல் மூலம் சுவாசம் நடைபெறுது. புறத்தோல் செல்களுக்கு இடையே மெல்லிய இரத்த குழல் தந்துகிகளை கொண்ட நெருக்கமான வளையல் அமைப்பு, அதான் கேபிலரிஸ் காணப்படுகிறது. இத்தந்துகிகளினுள் இரத்த உடற்குழி திரவம் நிரம்பியுள்ளது. இதுக்குள்ள ஹீமோக்ளோயிக் ஃப்ளூயிட் ஃபில் ஆயிருக்கு. சுவாச வாயுக்களின் பரிமாற்றம் பரவல் முறையில் டிஃப்யூசன்னா பரவல். இந்த பரவல் முறையில் சுவாச வாயுக்களுடைய பரிமாற்றம் நிகழ்கிறது. நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் தோல் மூலம் இரத்த உடற்குழி திரவத்தினுள் பரவுகிறது. அதே வழியில் கார்பன் டை ஆக்சைடு உடலுக்கு வெளியே பரவுகிறது. கோழை சுரப்பு மியூக்கஸ் அது சுரக்கிறதுனால தான் தோலானது ஈரமாகவும் வளவளப்பாகவும் வைக்கப்படுகிறது. மேலும் இதன் உடல் உலர்ந்து போவதிலிருந்தும் பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், சர்க்குலேட்டரி சிஸ்டம். In leech, circulation is brought about by hemocloic fluid. Hemocloic system. There are no true blood vessels. The blood vessels are replaced by channels. Hemocloic channels are canals filled with blood-like fluid. The coulombic fluid contains hemoglobin. There are 4 longitudinal channels. One channel lies above the alimentary canal, that is dorsal view. One below the alimentary canal, that is ventral view. The other 2 channels lie on either lateral side of the alimentary canal, which serve as heart and have inner valves. All the 4 channels are connected together posteriorly in the 26th segment. சுற்றோட்ட மண்டலம். அட்டையின் சுற்றோட்ட மண்டலமானது இரத்த உடற்குழி மூலம் அட்டையில் சுற்றோட்டம் நடைபெறுகிறது. உண்மையான இரத்த குழாய்கள் இல்லை. இரத்த குழாய்களுக்கு பதிலாக இரத்தம் போன்ற திரவத்தால் நிரப்பப்பட்ட இரத்த உடற்குழி கால்வாய்கள், ஹீமோக்ளோயிக் சேனல்ஸ், இரத்த உடற்குழி கால்வாய்கள் அமைந்துள்ளன. இந்த உடற்குழி திரவமானது ஹீமோக்ளோயிக் ஃப்ளூயிடானது ஹீமோகுளோபினை கொண்டுள்ளது. சுற்றோட்ட மண்டலத்தில் 4 நீண்ட கால்வாய்கள், 4 லாஞ்சிடியூடினல் சேனல்ஸ் கால்வாய்கள் உள்ளன. ஒரு கால்வாய் உணவு பாதையின் மேல், மற்றொரு கால்வாய் உணவு பாதையின் கீழ்ப்புறம், மேல்புறமாகவும் கீழ்ப்புறமாகவும் டார்சல் அண்ட் வென்ட்ரல் வியூவாக அமைந்துள்ளது. உணவு பாதையில் மற்ற 2 கால்வாய்களும் இரு பக்கங்களிலும் அமைந்துள்ளன. இவ்விரு கால்வாய்களும் உட்புறம் வால்வுகளை கொண்டு இதயம் போன்று செயல்படுகிறது. இந்த 4 கால்வாய்களும் கீழ்ப்புறத்தில் 26வது கண்டத்தில் ஒன்றாக இணைகின்றன. Nerve system. The central nerve system of leech consists of a nerve ring and a paired ventral nerve cord. The nerve ring surrounds the pharynx and is formed of suprapharyngeal ganglion in the brain, circumpharyngeal, connective and subpharyngeal ganglion. The subpharyngeal ganglion lies below the pharynx and it is formed by the fusion of 4 pairs of ganglia.
நரம்பு மண்டலமானது அட்டையினுடைய மைய பக்கவாட்டு மற்றும் பரிவு நரம்பு மண்டலங்களை கொண்டுள்ளது. மையப்பகுதி நரம்பு மண்டலமானது நரம்பு வளையம் மற்றும் ஓரிணை வயிற்றுப்புற நரம்பு மையம் இவற்றை கொண்டுள்ளது. தொண்டையை சுற்றிலும் அமைந்துள்ளது. தொண்டை மேல் நரம்பு திரள், தொண்டை சுற்று நரம்பு இணைப்பு, தொண்டை கீழ் நரம்பு திரள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. தொண்டை கீழ் நரம்பு திரள் தொண்டையின் அடிப்பகுதியில், தொண்டை கீழ் நரம்பு திரள் எங்க இருக்குன்னா தொண்டையினுடைய அடிப்பகுதி. 4 இணை நரம்பு திரள்கள் இணைவால் இது உருவாக்கப்பட்டிருக்கு. 4 நரம்பு இணை திரள்கள் சேர்ந்துதான் இதை உருவாக்கி இருக்கு. Excretory system. Next one is excretory system. In leech, excretion takes place by segmentally arranged pairs. That is, paired tubes are called nephridia. There are 17 pairs of nephridia which open out nephrodiopores, which are open out by nephrodiopores from 6th to 22nd segment. அட்டையின் கழிவு நீக்க மண்டலம். அட்டையின் கழிவு நீக்கமானது நெப்ரிடியா எனப்படும் கண்டவாரியாக அமைந்த சிறிய சுருண்ட இணைக்குழல்கள் மூலம் நடைபெறுகிறது. 17 இணை நெப்ரிடியங்கள் உள்ளன. இவை 6 முதல் 22 வரையான கண்டங்களில் அமைந்த நெப்ரிடிய துளைகள் மூலம் வெளித்திறக்கின்றன. Reproductive system. Leech is hermaphrodite because both male and female reproductive organs are present in the same animal. அட்டையின் இனப்பெருக்க மண்டலம். அட்டை ஓர் இருபால் உயிரி, ஹெர்மாப்ரோடைட், ஏனெனில் ஒரே உயிரில் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலங்கள் உள்ளன. Male reproductive system. There are 11 pairs of testes and 1 pair in each segment from the 12th to 22nd segment. They are in the form of spherical sacs called testis sacs. From each testis arises a short duct called vas efferens, which join with the vas deferens. The vas deferens become convoluted to form an epididymis or sperm vesicle to store the spermatozoa. The epididymis leads to a short duct called ejaculatory duct. The ejaculatory duct on both sides to join form a genital atrium. The atrium consists of 2 regions, the coiled prostate gland and the pineal sac, consisting of penis that opens through the male genital pore. ஆண் இனப்பெருக்க மண்டலம். 12வது கண்டம் முதல் 22வது கண்டம் வரையுள்ள ஒவ்வொரு கண்டத்திலும் ஓரிணை வீதம் 11 இணை விந்தகங்கள் உள்ளன. அவை விந்தக பைகள் என்ற கோள வடிவ பைகளாக உள்ளன. ஒவ்வொரு விந்தகத்திலிருந்தும் விந்து வெளி செலுத்தும் நாளம் என்ற சிறிய குழாய் தோன்றி அப்பகுதியில் உள்ள விந்து நாளத்துடன் இணைகிறது. இவ்விந்து நாளமானது மிக அதிக சுருள்களை பெற்று விந்து முதிர்ச்சி பை அல்லது எபிடிடைமிஸ் ஆக மாறுகிறது. விந்து நாளத்திலிருந்து பெறப்படும் விந்தணுக்களை சேமிக்க இப்பை பயன்படுகிறது. Female reproductive system. It consists of ovaries, oviducts and a vagina. There is a single pair of ovary in the 11th segment on the ventral side. Each ovary is coiled and ribbon-shaped structure. The ova are budded off from the ovary. From the ovary runs a short oviduct. The oviducts of the 2 sides join together to form a common oviduct. The common oviduct opens into a pear-shaped vagina which lies midventrally in the posterior part of the 11th segment. பெண் இனப்பெருக்க மண்டலம். அட்டையின் பெண் இனப்பெருக்க மண்டலம். இம்மண்டலம் அண்டகங்கள், அண்டக குழல்கள், அண்ட நாளம், இது பெண் இனப்பெருக்க உறுப்பான யோனி, இது 3ஐயும் கொண்டுள்ளது. 11வது கண்டத்தின் வயிற்று பகுதியில் ஓரிணை அண்டகங்கள் உள்ளன. ஒவ்வொரு அண்டகமும் சுருண்ட நாடா போன்ற அமைப்புடையது. அண்டகத்திலிருந்து அண்டங்கள் சினை செல்கள் விடுவிக்கப்படுகிறது.
ஒவ்வொரு அண்டத்திலிருந்தும் ஒரு சிறிய அண்டக்குழல் உருவாகிறது. இரு பக்க அண்டக்குழல்கள் இணைந்து ஒரு பொது அண்ட நாளமாகிறது. அண்ட நாளமானது பேரிக்காய் வடிவ யோனியினுள் திறக்கிறது. 11வது கண்டத்தில் யோனியானது உள்ளது. கண்டத்தின் பின்புறத்தில் வயிற்றுப்புற மையப்பகுதி அமைந்துள்ளது. Development. Internal fertilization takes place. This is followed by cocoon formation. Cocoon is also known as egg case, which is formed around 9, 10 and 11th segment. Second development is direct and proceeds in cocoon, which contain 1 to 24 embryos. Third one is young leech resembling the adult emerges. அட்டையினுடைய கரு வளர்ச்சி அகக்கருவுறுதல் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து கக்கூன் உருவாகிறது. கக்கூன் அல்லது எக்கு கேஸ் முட்டை கூடு எனப்படும். இது 9, 10 மற்றும் 11வது கண்டங்களை சுற்றி உருவாகிறது. கரு வளர்ச்சி நேரடியானது. முட்டை கூட்டினுள் 1 முதல் 24 கருக்கள் வளர்கின்றன. முதிர்ந்த அட்டையை போன்ற தோற்றம் கொண்ட இளம் அட்டைகள் வெளிவருகின்றன. Parasitic adaptation of leech. Leeches lead a parasitic mode of adaptation. That is, leeches lead a parasitic mode of life by sucking the blood of vertebrates and show several important adaptations in their structure. First one, blood is sucked by the pharynx. Second, anterior and posterior ends of the body are provided with the suckers by which the animal attaches itself to the body of the host. Third one is the 3 jaws inside the mouth causes a painless Y-shaped wound in the skin of the host. Fourth one, the salivary glands produce hirudin, which does not allow the blood to coagulate. Thus, a continuous supply of the blood is maintained. Fifth one is parapodia and setae are completely absent. Sixth one is blood is stored in the crop. It gives nourishment to the leech for several months. Due to this reason, there is no elaborate secretion of the digestive juices and enzymes. Important question. Adaptation of leech, and that is parasitic mode of life. அட்டையின் ஒட்டுண்ணி தகவமைப்புகள். அட்டைகள் முதுகெலும்பியின் இரத்தத்தை உறிஞ்சி ஒட்டுண்ணி வாழ்க்கை முறையை மேற்கொள்கிறது. அதனால பல்வேறு மாறுபாடுகளை பெற்றுள்ளன. அப்படி வாழ்வதற்கு தேவையான மாறுபாடுகளை பெற்றுள்ளது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, தொண்டையில இரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது. உடலின் இரு முனைகளிலும் மேல்முனை கீழ்முனை இதிலெல்லாம் ஒட்டுறிஞ்சி இருக்குது. அட்டை விருந்தோம்பியுடன் உறுதியாக இணைத்து கொள்ள பயன்படுது. அந்த ஒட்டுறிஞ்சிகள் இரண்டும் அட்டையின் வாயினுள் காணப்படக்கூடிய 3 தாடைகள், அதுதான் விருந்தோம்பியின் உடலில் வலிமையான இந்த ஒய், ஆங்கில எழுத்து ஒய் வடிவ உள்ள காயத்தை உருவாக்க உதவுது. அடுத்து உமிழ்நீர் சுரப்பிகள்ல ஹிருடின் அப்படின்ற பொருள் இருக்கிறதுனால இரத்தத்தை உறைய விடுவதில்லை. தொடர்ச்சியாக இரத்தம் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. 5வது, பக்க கால்களும் பாரபோடியா மயிர்கால்களும் சீட்டே அது ரெண்டுமே ஆப்சன்ட். பக்க கால்கள் மயிர்கால்கள், ஏனெனில் இவ்வுறுப்புகள் எந்த வகையிலும் தேவையில்லை. 6வது, தீனிப்பையில் இரத்தம் சேமிக்கப்படுகிறது. இது அட்டைக்கு பல மாதங்களுக்கு ஊட்டமளிக்கிறது. இதன் காரணமாக இதில் ஜீரண நொதிகளோ ஜீரண நீரோ அதிக அளவில் சுரக்க வேண்டிய தேவையில்லை.